Hi friends, welcome to Sabaya Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தால்ச்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த தால்ச்சா கீ ரைஸ், தால்ச்சா சோறு இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தால்ச்சா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம். இந்த தால்ச்சா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கீ ரைஸ், தால்ச்சா சோறுக்கு சூப்பரா இருக்கும். நான் அதோடைய எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது பூசணிக்காவை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை வேணுனாலும் நீங்கள் பட்டை எடுத்துக்கலாம். ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பருப்பு, நான் 2 கிளாஸ் பருப்பை தக்காளி 2 போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் மட்டன் எலும்பை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் கத்தரிக்காவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கருத்துரும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லியை கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போது ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி அதில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் இதுக்கு கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கிராம்பு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதும் ஆனியன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வெந்ததும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசிகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே 2 தக்காளி பருப்போடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டனில் சேர்த்துருக்கோம் 1 ஸ்பூன். ஸோ இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துட்டா போதும். இதுதான் மெயின். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். இந்த பூசணிக்காவை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு பூசணிக்காய் குக்காக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ கத்தரிக்காய் சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்தரிக்காவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், குக் ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூசணிக்காய் பாதி குக்கான பிறகு போட்டால் தான் கத்தரிக்காயும் இதுவும் குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கத்தரிக்காய் உங்களுக்கு கூலாக ஆகிட்ட மாதிரி இருக்கும், கத்தரிக்காவே தெரியாது. ஸோ இப்போ பாருங்கள், குக் ஆகிடுச்சு பூசணிக்காய். இப்போது நம்ம கத்தரிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தரிக்காயும் குக் ஆகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய் தூள். நீங்கள் பச்சை மிளகா வேணுனாலும் கீரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகா சேர்க்கலை, மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பெரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. இது குக்கான பிறகு பாருங்கள், குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்சு நமக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பருப்பு சேர்த்துக்க போகிறோம். அந்த தண்ணியோட குக் பண்ண தண்ணியோடு சேர்த்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க.
சேர்த்து இதை கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா பருப்பு இல்லையா, ஸோ அதனால் அடி பிடிச்சிரும். கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. இதை ஒரு 10 minutes நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம தால்ச்சா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தால்ச்சா சோறு செஞ்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு தால்ச்சா சோறு எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சூப்பரான நம்ம தால்ச்சா ரெடி ஆயிருச்சு. தேங்க்யூ. லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.